ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த அளவுக்கு வந்து எத்தனை கோவிலை நான் வந்து இடித்தேன் அப்படின்னு சொல்கிறது என் வாய் கூட அது வரமாட்டேங்குது. அவர் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு துணிச்சலாக அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்பா எந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டு வச்சுருக்கோம் இவங்கள மாதிரி சில நபர்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அந்த வீடியோவில் கேளுங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 100 வருஷ கோயிலை இடிச்சிருக்கேன். இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பார்வதி கோயில், இந்த 3 கோயிலை நான் தான் இடிச்சேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தைரியமாக வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டுக்காக. இது வந்து எப்படி தெரியுங்களா இருக்குது, 100 பேர் மனசு புண்பட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளோ 2 நபர்களுக்கோ வந்து திருப்தி பண்ணுறதுக்காக இது வந்து 100 பேர் மனசை வந்து சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நமக்கு இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணினாலும் சரி தான், திருப்பி ஓட்டு கொண்டு போய் நம்ம அங்கேயே தான் போடுற மாதிரி இருக்குது. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் என்ன சொல்கிறது, காசுக்காக ஓட்டை வந்து விற்கிற நிலைமையில் இருந்தால் அப்புறம் இந்த மாதிரி சம்பவம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இல்லைனா இந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு மிகப்பெரிய இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1வது இடமோ 2வது இடமோ நம்ம கோயில்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய நபருங்க திருப்பி நம்ம அங்கே போய் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு இது வந்து அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எந்த அளவுக்கு இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறதுக்கு அம்மா என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. மக்கள் தான் கமெண்டில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.